ஹalleluya 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 ஹalleluya. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஹalleluya ஆவியே, பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, எல்லாரும் வாய்களை திறந்து உம் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, எங்கள் மத்தியில் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமா ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால இந்த நாளில் எங்களை நிரப்புவீராக. உங்க அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக. இந்த வருடத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, இங்கிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கடந்து செல்லும்படியாக என் தேவன் அந்த கிருபை, இரக்கம், தயவு எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்கள் மேல பொழிய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், தேவ செய்திகள், சாட்சிகள் எல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த ஃபுட்பிரிட்ல நின்று ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாம மகிமைக்கென்று செய்கிறோமோ என் தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. பிரசன்னத்துக்காக ஆண்டவரே அபிஷேகத்துக்காக உங்களை காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழிந்ததுங்க இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலை பாடுங்க.
புதிய மாதத்துல, புதிய நாள்ல, புதிய வாரத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே, மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை உள்ளவர் ஆண்டவரே. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்த என் தெய்வமே, உமக்கு கோடான கொடி நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பா ஒமேகா ஆனவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம்
நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனை பேர் இந்த வருடத்தை காணாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த வாரத்தை காணாமல் இருக்கிறாங்களே. ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களையும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களை மேலும் நீ கிருபை வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதி பலப்படுத்துவீராக. இந்த ஆராதனையில பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தனிநபரை ஆசீர்வதிங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவ கிருபையினால் ஆசீர்வாதத்தினால நிறைத்து அனுப்பும்படியாயிற்று. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 17 வாசிக்கிறோம். சங்கீதம் 131. சங்கீதம் 131 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பல்லதல்ல, என் கண்கள் மேட்டின்மை உள்ளவுமாகவும் அல்ல. பெரிய காரியங்களினாலும் எனக்கு மிஞ்சின கிரமங்களினாலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த கொள்ளை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த கொள்ளை போல் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுக்கிற நேரம் பாடலை பாடுவோம்.
துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாரோ திருவழி நிழலுண்டே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாரோ திருவழி நிழலுண்டே. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாறைகள் கிடைத்திடும். நாம் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாறைகள் கிடைத்திடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். படிக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். கண்களை மூடி. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த சமூகத்துல ஆண்டவரே முதல் வருடத்துல முதல் வாரத்துல அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வாக்கிய பிரகாரமாய் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் ஆண்டவரே அப்பா சொத்து கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. என்னால கொடுக்க முடியலையே என்று சொல்லுகிற கரத்தை திடப்படுத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், இயேசு முச்சபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சோத்ரம் 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 தகப்பனே. அப்பா என் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா இந்த முதல் வருடத்துல தகப்பனே, அப்பா என்ற முதல் வாரத்துல தகப்பனே நாங்க ஒன்று கூடி அப்பா உங்க ஆலயத்தில் நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா இந்த தகப்பனே எங்களை ஒன்று கூடி அப்பா எங்களை ஜெபிக்க உதவி செஞ்ச கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க ஆலயத்தில் நாங்க ஒன்று கூடி ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க நினைச்சு பார்க்க கூடாத அளவுக்கு தகப்பனே அப்பா இந்த இடத்துல எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு ஆராதனை அப்பா சபை கட்டி கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடியான கோடி நன்றி அப்பா. இந்த ஆளுவேளை எங்களை செஞ்ச என் தேவன் தகப்பனே அப்பா. இன்னும் ஆவியானவரே அப்பா கதவு அப்பா ஜன்னல் அப்பா ஞானஸ்தானத்துக்கு தொட்டி அப்பா இன்னும் எவ்வளவு தேவையான பொருளா இருக்குது தகப்பனே. என் தேவனை நீங்க இதெல்லாம் எங்களுக்கு சந்திச்சு கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த ஆளுவேளை எங்க கையில ஒன்றுமே இல்லாத உங்க கரத்தையே நாங்க நோக்கி இருந்தோம் தகப்பனே. உங்க முகத்தையே நாங்க நோக்கி இருந்தோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா எங்களுக்கு அதிசயமா அற்புதமா நீங்க செஞ்சு கொடுத்த என் தேவன் அப்பா இனிமே எங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறீங்களா. உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே நாங்க எங்கெங்க வெக்கப்பட்டு போனோமோ அங்கங்க எங்க தலை நிம்மற பண்ணுங்கள. உமக்கு கோடியான கோடி நன்றி ஏசப்பா. நன்றி 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 தகப்பனே அப்பா. இது கட்டி கொடுத்த மகன்களும் கர்த்தர் நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே அப்பா. இன்னும் அநேக காரங்கள் நீங்க எழுப்பு தகப்பனே. இன்னும் அநேக அர்த்த தகப்பனே சபை இல்லாம இருக்கு தகப்பனே கட்டி கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் அநேக ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்க சபைக்கு எல்லா தேவையான சந்திச்சு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா அடுத்த வாரத்துல தகப்பனே அப்பா நாங்க திருப்பி வச்சிருக்கோம் தகப்பனே அப்பா. அதுக்குள்ள எங்களுக்கு எல்லா அப்பா
காரியத்தை நீங்க எங்களுக்கு வெற்றிகரமா முடிச்சு கொடுப்பாரு. கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இப்படி கர உங்களை இந்த புதிய ஆண்டில் சந்திக்க கர்த்தர் எனக்கு ஜீவன் பலனும் தந்தார், உங்களுக்கும் ஜீவனும் பலனும் தந்தார். கரங்கள் தட்டியை நம்பிக்கைப்படுத்துவோமாக. சோதரா 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 23வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 2025ல் என்ன பண்ணியிருப்போம்? கூப்பிட்டோம், கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த 2026லையும் கூப்பிடுவோம், கூப்பிட்டு கொண்டு இருப்போம். ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 12ஆம் வசனம் வாசிங்க. என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமை படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன் நம்ம ஆராதிக்கிற தேவன் அது விரும்புகிறார். ஆமென். துதிக்கான மகிமை கூறியவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அவர் விரும்புகிற காரியங்களை நாம் என்ன பண்ண சரியாக நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு கூட கவனிங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் அனுதினமும் வீடுகள் தோறும் கூடி என்ன பண்ணாங்க? தேவனை துதித்தார்கள், அவன் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அனுதினமும் அவன் அப்பம் பிட்டார்கள். அப்பன் எனக்கா திருவிருந்து, நம்ம மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்து எடுக்கிறோம்ல, அவங்க தினந்தோறும் வீடுகள், இப்போ வீட்டு ஜபம் விழாக்கம் நம்ம வைக்கிறோம்ல, விழாக்கம் மாதிரி டெய்லியும் திங்கக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஜெபம் பண்ணி அப்பத்தை பிட்டு தேவனை நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக என்றால் அங்கே தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. சங்கீதத்தில் வாசிப்பு 88:9, சங்கீதம் 88:9, துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஹல்லேலூயா. துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிடுச்சு. என்னது முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற போல, ஏன் மூஞ்சி பிடிக்குது, என்ன பிரச்சனை உனக்கு, உன்னை பணம் தேவையா, வியாதியா, இல்லை என்ன வீட்டுக்கார பிள்ளைங்க கணவர் யாரும் திட்டாங்களான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நம்ம முகிஞ்சு பார்த்து பெரியவர்கள் கண்டுபிடிப்பார்கள். என்னது முதிர்ந்தவர்கள் நம்ம முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அல்லேலூயா. அங்க சொல்றோம், கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அப்படின்னா ஆண்டவரே நம்ம நோக்கி பார்க்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என்ன பண்ணுங்க, என்னை ஆட்கொள்ளுங்க. அம்மே. அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, என்ன பண்றது, கோரிந்தியர் சொல்றாங்க, இந்த இடத்துல வாசிக்கும் போது சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என்ன பண்ணுங்க, வாசிக்கும் போது நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன ஆளுகை செய்யுங்க. அம்மே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்கிற கவனிங்க. இன்னைக்கு நம்ம தேசத்துல 300 கோடி தேவர்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம், அது அவருடைய நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கைன்னா ஒரே தேவன், அவரே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அம்மே. அல்லேலூயா. அப்படி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை என்னக்கா, நமக்கு ஒரு தெய்வம், அவர் கடவுளாக பார்த்தால் கடவுளாக தெரிவார், நண்பனாக பார்த்தா அவர் நண்பனாக தெரிவார், என்ன பண்ணுவாங்க, தாயாக பார்த்தா அவர் தாயாக தெரிவார், தகப்பனாக பார்த்தா அவர் தகப்பனாக தெரிவார். ஹல்லேலூயா. நம்ம அவர் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்னது, நம்ம பார்வை, நம்ம எண்ணங்கள், அவர் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்பது படியாக அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ப்ளூடூத் கரண்ட் போகுது,
ஆமா, அல்லேலூயா. இப்போ கவனிங்க, எதில் விட்டேன்? இப்போ நான் ஒரு தெய்வமாக பார்த்தா அவர் தெய்வ தன்மையோடு இருந்து நமக்கு செய்ய வேண்டியவைகளை அவர் செய்வார். நண்பனாக பார்த்தா எனக்கு தேவையான நேரங்கள் எல்லாம் அவர் என் கூட இருந்து என்ன பண்ணுவார்? தேற்றி வழிநடத்துவார். தாயாக பார்த்தா சோர்ந்து போன நேரம் எல்லாம் இப்போ வாசல மூஞ்சி துக்கத்தில் இருக்குது. என்னது? துக்கத்தில் இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு தாய்க்கு தான் தெரியும், ஒரு குழந்தை தன்னுடைய பிள்ளை, என் பொண்ணு, என் பையன் எப்படி இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை பார்த்து பார்த்து பொத்து வளர்த்த தாய்க்கு தான் தெரியும் பிள்ளை கூட மனநிலை. அவன் நடக்க வைத்தோ பேச்சு வச்சு முகத்தை வைத்து பார்த்து சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ அவர் தாயாக நம்ம நோக்கி பார்க்கும்போது தான் அவர் தாயாக இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? அவர் தேற்றுகிறார். அல்லையா? கண்டிச்சேன், அவங்க கேட்டு போய் மன்னிப்பு கேட்டேன். ஆனா எங்க அம்மா வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? அவங்க காலில் பிடிச்சிப்பேன். அது நடிக்கிறன்னு கூட நினச்சிக்கலாம். என்னது? பையன் ரொம்ப நடிக்கிறான் அப்படின்னு மற்ற பார்க்குறவங்க பார்க்கணும். என் மனைவி கூட நினச்சிக்கலாம், அம்மா வந்தோடனே பையன் வீட்டுக்கார ரொம்ப நடிக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுவேன், தாயே, என் தெய்வமே, இந்த உயிர் கொடுத்தது நீ தானே, என் உயிர் என்ன பண்ற? உனக்கே நான் கொடுக்குறேன். சொல்லுது புரியுதுங்களா? சொல்லுது புரியுதுங்களா? எங்க அம்மா வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? காலை பிடிச்சிப்பேன். கல்யாணத்துக்கு கூட அப்பா அம்மா காலை வீழ, ஆனா எங்க அம்மா வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? காலை பிடி. என் தெய்வமே, எனக்கு உயிர் கொடுத்த தெய்வமே, நல்ல கடவுளை கண்டுபிடிச்சு கொடுத்தீரே, நல்ல மனைவி கண்டுபிடிச்சு கொடுத்தீரே, என் தெய்வமே, இந்த உயிர் எத்துக்கோ. விளையாட்டுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இங்க ஒரு மகனுடைய துக்கத்தான் தாய்க்கு தெரியும், ஆனா தாயுடைய துக்கத்தை பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா தகப்பனார் பெற்றோருடைய துக்கத்தை பிள்ளைங்களால புரிந்து கொள்ள முடியாது. சங்கீதத்தில் வாசிப்போம் 17, சங்கீதம் 17ல 11 வசனம் வாசிக்கலாம். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளியும் படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் செல்லும் பாதைகளில் எப்பொழுதும் எங்களை வளைத்து கொண்டார்கள். நாங்களை வாழ விட மாட்டாங்க, சாவ விட மாட்டாங்களே. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே, சொத்து போயிட்டா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. அப்போது அதுக்கப்புறம் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை வாட விட மாட்டாங்க, சாவ விட மாட்டாங்க, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்களே. ஆமென். நம்முடைய ஆத்துமா அங்கலாய்க்கும் போது முதல்ல வசனம் வாசித்தோம் இல்லையா, அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என் பரிகாரியின் கர்த்தாவே, என் மேல் மனம் இறங்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தது தெரியல. ஆண்டவரை மறந்து விட்டு என்ன பண்றோம்? திருமணம் பண்ண வைத்தவர்களையும், திருமணம் கொண்டவர்களையும், திருமணத்துக்கு காரணமா இருந்தவர்கள் அனைவரும் நினைத்து நம்ம என்ன பண்ணோம்? போராடி அழுது இனி இந்த பூமியில வாழ யாரு? நான் தகுதியற்றவன் என்று நாம என்ன பண்றோம்? நமக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதத்தில் 105ல் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சொல்றாரு, கர்த்தரே அவர் வல்லமையும் நாடுங்கள். நம்மனா தானே நாட முடியும். அவர் கர்த்தர் யார், அவர் வல்லமை என்ன, அவர் மகத்துவம் என்ன, அவர் பராக்கிரமம் என்னன்னு சொல்லி அவரை அறிந்து கொண்டாதான் அவரை தேடி போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்ம சர்ச்சை கட்டு 2 பேரும் தேடி போனோம், அவங்களால முடியும்னு சொல்லி, ஆனா முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா எப்படி நம்மளை தேடி வந்து அவர் நம்மளை ரட்சித்து கொண்டாரோ, அதே போலதான் நீங்க இந்த வெள்ளத்தூர் சபையை கட்டுப்படியாக நம்ம அவர்கள் தேடி வந்து என்ன பண்ணாங்க?
கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் தேடணும், நாடணும். அம்மே ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உதவி வேணும்னு கூட நான் போனதான் உதவி, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு, அரிசி இல்லை அரிசி கொடு, பருப்பு கொடு, எண்ணெய் கொடுன்னு கொடுக்கிறவங்க கிட்ட போய் கேட்டாதான் கிடைக்கும். அவனே அவளே அந்த குடும்பமும் ஒரு கஞ்சம், அங்க போய் கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நீ ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு கேட்டா கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படிப்பட்ட கல் நெஞ்சு உடையவர்களையும் மாற்றக்கூடியவரும் ஆண்டவராகிய இயேசு, நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சூழ்நிலை கண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இது சாத்தியமும் ஆகவே ஆகாது, இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது சொல்லி நம்மளே நாம என்ன பண்றோம்? நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அம்மே அல்லேலூயா. சொல்லுவாங்க, என் பையன் படிக்கவே மாட்டேங்குதுங்க. என்னது? என் பையன் படிக்கவே மாட்டேங்குது, என் பொண்ணு அடங்க மாட்டேங்குது. அம்மே அல்லேலூயா. என்ன கூட படிக்கும்போது சொன்னாங்க, என் தமிழ் டீச்சர் சொல்லிச்சு, அது டேய் பசங்களா, அப்போ ஃபேமஸ் ஒரு வண்டி ரிச்சா மேரிக்கு கூட லாக்கி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு சொல்றது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் தேடியதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எபிரேயர் வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்றும் என்னப்படும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஒருத்தர் தவறிட்டாங்க. என்னது? ஒரு தவறிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஆகாத ஒரு காரியம், இல்லை ஊருக்கு ஆகாத ஒரு காரியம், சபைக்கு ஆகாத ஒரு காரியம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவர் பண்ணிட்டாலுமே, அவர் செய்துட்டாலுமே, அவர் பண்ணிட்டாலுமே, அவர் பண்ணிட்டாங்களாமே, அந்த பாசையா அந்த பாசமா இப்படி சொல்லிட்டாங்களுமே, நான் நம்பவே இல்லையே இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு பல காரியங்கள் நம்ம காதால கேட்டு என்ன பண்றோம்? பிறர்கிட்ட போயிட்டு ஷேர் பண்றோம். என்னது? இப்படி சொல்லிட்டாங்க, இது உனக்கு தெரியுமா, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? அம்மே அல்லேலூயா. அங்க என்ன வசனம் வாசிக்கிறோம், வாசிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாள்தோறும்னா டெய்லியும், தினமும் என்ன பண்ணுங்க? மகனே, மகளே, கணவா, மனைவி, பாஸ்டர், பாஸ்டமா, சொந்தம், நட்பு, இனிமே தப்பு பண்ணிட்ட, இனி தப்பு பண்ணாத, இது குடும்பத்துக்கு ஆகாது, இது சபைக்கு ஆகாது, இது ஊருக்கு ஆகாது சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு நாம் புத்தி சொல்லுகிறவர்கள் என்றால் நாம் அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? என்னது? ஒருத்தருக்கு நம்ம புத்தி சொல்றோம்னாக்கா அது நம்ம குடும்பத்துல, ஊழியத்துல, வாழ்க்கையில அதை செயல்பற்ற வேண்டும். அம்மே அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது கஷ்டமா? நானே அது செய்யறதில்ல. நான் ஒருத்தர் சொல்லும் போது சொல்ல, நீ மட்டும் ஒய்க்குமா, எனக்கு சொல்ல வந்துட்ட, உன் குடும்பம் வைக்குமா, என் குடும்பத்துக்கு நீ சொல்ல வந்துட்ட, உன் புள்ள வைக்குமா, உன் பொண்ணு வைக்குமா, உன் வீட்டுக்காரர் வைக்குமா, உன் பொண்டாட்டி வைக்குமா,
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு புத்தி சொல்ல போய் அவங்க என்ன பண்ணுங்க, நம்ம குடும்பத்தை எல்லாரும் இழுத்து நடுத்தருவ நிற்க வச்சுடுவாங்க. அல்லேலூயா. அப்போ பிறருக்கு நாம் புத்தி சொல்லுவதற்கு போகிறதுக்கு முன்பதாக அதுக்கு நாம் தகுதி உள்ளவராக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, நம்ம தகுதி உள்ளவர்களாக இருந்தோம், அந்த அம்மா தப்பு செய்யறாங்கன்னாக்கா சொல்லாம இருந்தாக்கா அது தப்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களாமா? நிகோமியா எடுப்போம், 8ஆம் அதிகாரம், நிகோமியா 8:18. எஸ்ரா பக்கம், எஸ்ரா நிகோமியா 18. ம் ஆ ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. இங்க வசனம் வாசிக்கிறோம், முதலாம் நாள் தொடங்கி. முதலாம் நாள் என்ன நாள்? ஸ்கூல் போற பிள்ளைங்க சொல்லுங்க. அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. கடமை எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்கள சொல்லுங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? கடமை எப்படி கடமையை எப்படி சொல்லணும்? சாயங்காலமா சொல்லுங்க. ஞாயிறு மொண்டைய போல ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, திருப்பி முதலாம் நாள். அல்லேலூயா. இங்க வாசித்தோம்னா வாசித்தோம், முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்னது வாசிக்கப்பட்டது? அப்படி என்றால் அனுதினமும் சபைகளில் கூடி வந்து தேவனுடைய வாசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அனுதினமும் வீட்டு ஜெபம் கட்டாயம். என்னது? எப்படியும் 3 வேளை உணவு தவிர்க்க முடியாதோ, தண்ணீர் தவிர்க்க முடியாதோ, மேலே தூக்கத்தை தவிர்க்க முடியாதோ, அதே போல இந்த கட்டாயம் வீட்டு ஜெபம் கண்டிப்பாக உணவுக்கு முன்பதாக கண்டிப்பாக பிள்ளைகளோடு குடும்பத்தோடு என்ன பண்ணனா தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க, 7ஆம் நாள் பண்டிகை ஆசரித்தார். 8ஆம் நாள் உடன்படி. ஆமென். ஹல்லேலூயா. முதலாம் நாள் 8ஆம் நாள் அது ஞாயிற்றுக்கிழமை. என்ன பண்ணோம்? இந்த விசேஷத்த நாளிலே தேவனுடைய ஆலயத்துக்கு கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கவனிங்க பிள்ளைங்களை, கவனிங்க. இந்த சபை நம்மள பரலோகம் கொண்டு போக போறது கிடையாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கட்டிடம் நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. இந்த கட்டிடத்தில் இருந்து பாதுகாப்போடு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ என்ன பண்ற? இன்னும் நகை நட்டெல்லாம் வச்சு இடத்துல வாங்குற பிரமாண்டமா இன்னும் நம்மளால முடிஞ்சு பண்றோம். இந்த சபை பரலோகத்துக்கு போகாது. ஆனா சபைக்குள்ள கூடி வருகிற நீ நானும் தான் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையை குறித்து மேன்மை பாராட்ட நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. இது மண்ணுல வந்தது, அது மண்ணுக்கே போயிடும். ஆனா நம்மளும் மண்ணோட வந்தோம், மண்ணுக்கு போவோம். ஆனா தேவன் ராஜ்யத்து வரும்போது ரகசிய வருகிற மகிமையின் சரீரமாக எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாச வேறுபாடுகள். அல்லேலூயா. இந்த மண்ணுல வந்து மண்ணிலே போயிடும். ஆனா மண்ணுல வந்து நம்ம மண்ணுக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம்? மகிமையின் சரீரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. உபாகம் எடுப்போம். ஒருத்தர் உபாகம் 17ங்க, ஒரு ஏசாயா 58 எடுத்து வச்சுங்க. உபாகம் 17:19 வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. 20 வசனம் வாசித்தியம்மா?
ஆ ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படியாக நம்ம அனுதினமும் வசனத்தை வாசித்து தியானித்து இருப்போமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியில் வாசித்தோம், என்ன வாசிச்சோம்? நம்ம காத்துல பறந்து போதா? வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். எப்படி? அவர் வசனத்தை தியானிக்கிற குடும்பம், அவர் வசனத்தை தியானிக்கிற திருச்சபை, அவர் வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள் நீடித்த நாட்களாக அவர்கள் வாழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்க வேண்டுமா? தானம் தர்மம் பண்ணு. இல்ல ஊராம் புள்ள ஊட்டு வலுத்தா தான் புள்ள, இல்ல. உன் பிள்ளைங்க வளரணுமா, ரொம்ப நாள் வாழணுமா, ஆயுசு நாட்கள் கூடி வரணுமா, அவர் வசனத்தை என்ன பண்ணுவாங்க? தியானித்து உன் இருதயத்தை உள்வாங்கி கொள்ள வேண்டும். எனக்குரியவர்கள், எனக்குரிய வசனம், எனக்குரிய தேவன் வார்த்தையை சொல்லி என்ன பண்ணா? தண்ணீரை விழுங்குவது போல, உணவு விழுங்குவது போல அவைகள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் சாக்கு வச்சு திட்டுறது, அவ என்னத்தான் திட்டுறான்னு சொல்லி ட்ரெயின் மூலம் என்ன பண்ற? கனெக்ட் பண்ணி இருதயத்தை யோசிச்சு வச்சு வாயை கிளறி விடாத. உள்வாங்கல ஏதோ ஒண்ணு, யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, அது நம்ம தெருவில் பேசுறாங்க, ஏற்கனவே அவங்களால பாதிக்கப்பட்டு இருப்போமானால் அவர்கள் பேச்சு நம்ம பேச்சு என்ன பார்த்தா பேசுறாங்க, என் வீட்டை பார்த்து தான் பேசுறாங்க, என் வீட்டுல போகும்போது வரும்போது தான் துப்புறாங்க. அல்லேலூயா. அப்போ அவர்கள் செய்கிற காரியங்களை உள்வாங்கி உடனே நமக்குள்ள இருக்கிற பொல்லாத மாம்சக்கு செயல்பட்டு அவர்களை அடிக்க வேண்டும், அவர்களை ஏச வேண்டும். அல்லேலூயா. அவர்களை பழித்து இருக்க வேண்டும் என்று சொல்ல பல காரியங்கள் என்ன பண்ணு ஏற்படுவது போல வசனத்தை கேட்டு கேட்டு உள்வாங்கி கொண்டாதான் நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளால போக முடியும். அல்லேலூயா. ஏசாயா வாசிப்போம். 58:2 1-2 வசனம் வாசிக்க போறோம். ஏசாயா 58:2. அல்லேலூயா. தங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நீதி நம்ம மூலியமாக விளங்கணும், தேவனுடைய நியாயம் நம்ம மூலியமாக வெளிப்பட வேண்டும். அப்பதான் நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை குறித்து அறிந்தவர்கள், நம்மை குறித்து கேள்விப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் விரும்புவார்கள். அல்லேலூயா. இது சேர அவர்கள் விரும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இப்பயே சொல்றேன், இந்த கட்டிடம் நமக்கு முக்கியம் அல்ல. என்னது? திருப்பி இந்த கட்டிடம் நமக்கு முக்கியமல்ல, இது நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. கவனிங்க, சொல்லுவாங்க அந்த சர்ச்சில் சோறு போட்டு கூட்டத்தை சேர்க்கிறாங்க, அந்த சர்ச்சில் கிஃப்ட் கொடுத்து வாரம் வாரம் கிஃப்ட் கொடுத்து ஜனத்தை சேர்க்கிறாங்க. அல்லேலூயா. அது பரலோகம் வராது. கவனிங்க, பணத்துக்காகவும் உணவுக்காகவும் பொருளுக்காகவும் தேடி வருகிற ஜனங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. கட்சி மீட்டிங் போனீங்கல்ல, அந்த கட்சி மீட்டிங்ல நடந்தது, எங்கேயோ தங்குறான், அவன் எங்கேயோ பேசுறான், அவன் உங்ககிட்ட பேச்சு தான் கேட்க முடியும், அவனை போய் பார்க்க முடியுமா, மேடையில் ஏற முடியுமா, ஆனா கொடுக்குற பரிசு வாங்க முடியும், ஆனா அந்த மேடைக்கு உள்ள நம்ம அனுமதிக்க மாட்டாங்க. அதே போலதான் இங்க சபைக்கு வரலாம் போலாம் வாங்கலாம், ஆனா அவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க தேவராஜ்யத்தை தேடி வரல,
தன் தேவைகளை அன்றன்ற தினத்தை பூர்த்தியான தேவைகள் சந்திச்சா போதும். அம்மே அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட கூட்டமாக இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை உள்வாங்கி தேவ ராஜ்யத்துக்கு நேராக நாம் போகிற மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ கவனிங்க, ஊருக்கு நமக்கும் கரெக்டா நம்ம பழைய சர்ச்சுக்கு இதுக்கும் 1 கிலோமீட்டர்னது ஒரு கவனி. கேக்குதா தம்பிங்களா? அரிசி என்ன வேணும்? நான் வேட்டி பார்க்கணுமா? கவனிங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, நீங்க தான் உண்மையான சபை ஒரு அங்கத்தினர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னாங்க, 50 ரூபாய் எடை வாங்கிட்டீங்களே. நானா இடம் பார்த்தேன். அல்லேலூயா. எனக்கு பழைய இடமே போதும். அது ஆராதிக்க பழைய இடமும் எனக்கு போதும். அல்லேலூயா. ஆனா சொன்னாங்க, ஊருக்காரர் சொன்னாங்க, நீங்க அந்த வீட்டுல ஆராதனை செய்தா நாங்களாம் எப்படி வருவோம்? ஒரு சிலர் வரமாட்டாங்க, ஒரு சிலர் விரும்புறாங்க. அல்லேலூயா. நானா சொன்னேன்? நானா கேட்டேன்? அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு சொந்தமா யாரும் வாங்கவே மாட்டாங்க, வரவங்களாம் அப்படியே போயிடுறாங்க. நானா சொன்னேன்? எங்க ஊர்ல சர்ச்சை வரணும்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிவிட்டு ரொம்ப தூரமாக்குது, நடக்க முடியல, போக முடியும் சொன்னாக்கா இன்னும் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை, தேவனும் ஆராதிக்க தூரம் ரொம்ப. ஹைதராபாத்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சுக்கு போவாங்க. அங்கெல்லாம் சர்ச்சில் ரொம்ப தூரம். அல்லேலூயா. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 8 மணிக்கு தான் முடிப்பாங்களே ஆராதனை. அதுமாதிரி நடக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லையே. அல்லேலூயா. தேவனை தேடி போவதுக்கு தூரம் பார்க்க கூடாது. ஆமென். அப்படி தூரம் பார்க்கிறவர்கள் தேவனை தேடி வருகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நேசிக்க, தேவனை வாசி விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவர்கள் தேடி போவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் எடுங்க. 25-27. மைக்ல வாசி. எங்கம்மா போச்சு மைக்? இங்குதாம்மா. 25-25 என்னம்மா? யூதாவின் ராஜாவாகிய யோகோனுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. 36 வருஷமா ஒரு சபையில இருந்தேன். அல்லேலூயா. வசனம் வாசித்தோம். சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. அந்த 36 வருஷம் இருந்த ஜெயில், அந்த சபையிலிருந்து வெளிவர போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை விட்டு வந்தாதான் உயர முடியும். விட்டு வந்தாதான் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்றால் வெளியே வந்ததான் ஆகணும். அல்லேலூயா. நீதிமன்றம் வாசிக்கிறோம். ஒரு சண்டைக்கார வீட்டோடு குடியிருப்பது பாக்கிலும் மூலையில் தங்கியிருப்பதே நலம். புரியுதுங்களா? ஆகவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில வாரங்களில் அதாவது என்ன சொல்லுவாங்க, உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கண்களை மூடுவோமாக. மகா கிருபையும்
இரக்கம் இருந்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாக ஆண்டவரே. இந்த முதலாம் ஆண்டவரே, இந்த 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உங்களுடைய பந்தி விசாரிக்கவும், பாடல் மூலியமாக, ஆராதனை மூலியமாக உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக எங்கள் தேவனை கர்த்ததாமே கிருபை பாராட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே தூரம் பாராமல் கூடி வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், குடும்பத்தையும், தனிநபர்களையும் கர்த்ததாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபின் பேலும் எங்கள் ஜீவனின் தகப்பனே, ஆமென். அவசியம் சொல்வோம். என் ஆத்துமாவே, என் முழுவலுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் தேவனுடைய அன்பும், பரிசுத்தமான அன்பின் ஐக்கியம் நாளை கூடி வந்து யாவருடைய கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிராகரித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவரை சந்திக்கிறோம். பந்தியை நாங்கள் அனுசரிக்கும்படியாக எங்கள் தேவனை கட்டலாம் ஆண்டவரை கருப்பட்ட தெய்வத்தை செலுத்தினோம். இந்த நாளிலே சோதனைகளும் ஆண்டவரும் சுத்தமல்லவா அதை சோத்திரம் பண்ணி அதை பெற்று வாங்கி புசமும் அது உங்களுக்காக நம்முடைய சரீரமாக இருக்கிறது என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாளிலே உங்கள் சரீரத்தை ரத்தத்தை புசித்து நாங்கள் துணிகரமாக பசுத்தையும் வியாதியும் பலவீனமும் மரணமும் அந்த நேரிடாதபடிக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆலயம் செய்யுங்க, மண்டலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்படி நமக்கு நல்ல பிதாவே. ஆமென். பாடல் பாடுவோமாக. Thank you.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த பணியை பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினால் நிலைத்துக் கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் நிலைத்துக் கொண்டோமையா. ஒப்புக் கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்புக் கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. உன்னத பலியாக பிரசித்தமாக எங்கள் சாய்பா வல்லமலை தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டவர் 2026 இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உங்கள் பந்தியை நாங்கள் அனுசரிக்கும்படியாக இந்த ஆண்டு 58 வாரம் ஆண்டவர் நாங்கள் நிற்காமல் தொடர்ந்து ஆண்டவரே தேவாலயத்துக்கு வந்து நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவரே கத்து கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய கடத்தில் ஆண்டவரே எவ்வளோ ஆவியாத்துமா சரீரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உடைய சரீரமும் ரத்தமும் மேதியாய் காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த வெள்ளம் கிராமம் சுற்றிலும் 10 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 10 கிராமத்திலிருந்து வெள்ள கிராமத்திலிருந்து ஆண்டவரே அப்பா திரளான கூட்டம் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு ஆதி அப்போஸ்தலர் சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார் என்று வேத வாசிக்கிறோமே. அந்த வசனம் ஆண்டவரே வெள்ளத்தில் நிறைவேறபடியாக ஆண்டவரே உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொண்டுக்கிறோம் ஆண்டவரே. உள்ளே இருக்கிற நாங்கள் வெளியே இருக்கிற தேடி போகும்போது வெளியே இருக்கிறவர்கள் உள்ள ஆண்டவரே அவர் சேர்த்துக் கொள்ளப்படும்படியாக கர்த்தர் ஆண்டவரே ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களில் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் செடுகும் எங்களில் பெருகும்படியாய் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் அனுபவிக்கும் நாளிலே கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தவர்களோடு கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். நான்
ஆமா படிங்க. எது? இம்மா கீழே படிங்கம்மா. ஆசீர்வாத அடைக்கல ஜெப வீடு. எல்லாம் ஊழியம், எல்லாம் வெற்றி. ஓகே. நம்பர் 70 பாலாஜி நகர் பல்லங்கிராமம், இந்த வாசி மெயின் ரோடு. ஓகே, நம்ம சொன்னோமா எப்போ இடம் வாங்குறோமோ அப்போதான் காலண்டர் போடணும்னு சொன்னோம். போன வருஷம் சொன்னோம். இந்த வருஷம் ஆண்டவர் இடம் வாங்கி கர்த்தர் போன வருஷம் கிருபை செய்தார். இந்த 2020 காலண்டர் போட்டு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 2020 வாக்குத்தத்தத்துக்கு ரெடி ஆகல. ஒரு அத்தோரம் வந்தாலும் வரலாம். கர்த்தருக்கு சோதனம். ஓகே, இந்த நம்பர் 70 நம்மளே கொடுத்துருந்தேன். பிளாட் நம்பர் 69 70 தான் மாசுபடி. இது நான் நிற்கிறது 69 70 மின்னுக்குது. அது நம்பர் ஆகிட்டான். நம்ம நம்பர் பண்ணலாம். இதுக்கு நம்ம நகராட்சி அங்கே எழுதி கொடுத்து வரத்துக்கு லேட் ஆகும். நம்மளே ஒரு நம்பர் போட்டு பிளாட் நம்பர் போட்டு 70 ஆகிட்டோம். அப்புறம் நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது சொல்லி இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வாங்கிட்டு வாசிங்க. குடும்பத்துக்கு ஒரு நபரை வந்து குடும்ப தலைவர்கள் இருப்பாரானா வந்து ஒருவர் வந்து ஒரு காலண்டர் வாங்கிக்கொள்ளுவோம். கவனிங்க, எல்லா சர்ச்சிலும் 100 ரூபான்னு விற்கிறாங்க. என்னது 100 ரூபான்னு விற்கிறாங்க. நான் விற்க மாட்டேன். இது ஒரு பாஸ்டர் இலவசமாக நம்ம போட்டு கொடுத்தாரு 50 காலண்டர். கை தட்டுங்க. அந்த பாஸ்டர் மேல் மற்றும் விண்ணமாத ஊழியர் செய்கிற பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் சென்னைக்கு போயிட்டு 10:30 மணிக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டார். அவரோட குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இடம் வாங்கணும்னா அவருக்கு போட்டு கொடுன்னு அவர் நினைச்சாரு. அவர் நினைச்சது அவர் செய்த பொறுத்தனை நிறைவேற்றிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால வாங்க. மைக்கில் சொல்லி கால் கேட்கல. போன வருஷம் அப்பா தான் அவருக்கு அப்போ அவர் நம்மளுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்பா வந்து எல்லாருக்கும் இந்த அட்ரஸ், இந்த பிரிண்டிங் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு கொடுப்பாரு. அதுதான் சொல்லுவாங்கன்னாக்கா போன வருஷம் வந்து மற்ற சபைக்கு வந்து டிசைன் இந்த டிசைன்லாம் மற்ற சபைக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எப்படி ஒரு 15 சபைக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்போ அவர் ஆசைப்பட்டாரா பாச இடம் வாங்கிட்டாங்க அவருக்கு நான் போட்டு. ஆனால் இந்த வருஷம் அவர் வேலையை கொடுக்கல. நம்ம சர்ச்சை வேலை இருக்கிறதுனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுவார், மற்ற சபையிலும் அவர் எல்லாம் வெளியே இடத்துல கொடுத்து அந்த நம்ம செய்யல எம்ஆர்பி டயர் கம்பெனி இதில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. அங்கே தான் ரெடி பண்ணாரு. எங்கிட்ட கூட நாங்கள் ரெடி பண்ணல. நம்மளதே நான் ரெடி பண்ணல. நம்ம ஹல்லேலூயா. அதனால அவருக்கு நான் வேலை செய்தேன். அவர் நமக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். தலை தட்டுவோம். சொல்லுங்கள். செல்வியம்மா நினைச்சு வாங்க. சோத்திரப்பா கர்த்தரே உமக்கு கொடான கொடி சோத்திரப்பா. இந்த 2026 இந்த வாக்கு தத்துவம் எனக்கு யாரு கொடுப்பாங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நான் நைட்டு. ஆனா நான் வந்து 10 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். 12, 1, 2, 3 இந்த 3 மணி நேரத்துல தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்பா இந்த வருஷம் நீ புது வருஷம் கொடுத்துக்கிற. இதுல எங்களுக்கு என்ன நீ வாக்கு தத்துவம் கொடுக்க போறேன்னு நான் நினைச்சேன் நான். ஆனா ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களுக்கு புதிய வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு. கொடான கோடி நன்றி. இந்த வாக்கு எனக்கு யாரு கையில கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன் நான். ஆனா என் தகப்பனால இந்த வாக்கு தத்துவம் 2026 நான் வாங்கிக்கிறேன். இந்த வருஷம் உள்ள நான் பட்ட பாடுகள்லாம் அந்த பழைய வருஷத்துல போகட்டும். இந்த புதிய வருஷத்துல இந்த 2026 எனக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கட்டும் கர்த்தரும் என் தகப்பனும். அப்பா நீ கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. இந்த வாக்கு தத்துவத்தோட என்னோட வீட்டுக்கு நான் கடந்து போகிறப்பா. என்னோட மகளுக்கு அப்பா இந்த வாக்கு தத்துவம் நீ கொடுக்கணும் ராஜா. அந்த வாக்கு எடுக்கணும். உன் சமூகத்துல அவன் ஒரு ஊழிக்காரனா நிக்கணும் மருமகன்
அவங்களை நீங்க தொட போறதுக்காக நன்றி. என் தாயார தகப்புங்க அறுத்தலையும் என்னோட மகனையும் மருமகனையும் ஒப்பு கொடுக்குற ராஜா. நான் அவங்க தொடணும் பேசணும். அவங்கள கூட அவங்க இந்த சபைக்கு வந்து அவங்க சாட்சா நிக்கணும் தகப்பனப்பா. நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. நதியண்ணா சுப்பிரமணிய அண்ணாங்க. அப்படியே வாங்க. ரெபேக்கா அம்மா நினைச்சுவாங்க. ரெபேக்கா பேர் அவங்களுக்கே மறந்துச்சு. தேவிகா அம்மா. நம்ம சபையோட ஃபேமிலியோட